ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் காளி பேசுகிறேன். இது வந்து ராஜா மந்திரி படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். இந்த படத்தில் வந்து கலையரசன் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நான் அவரோட அண்ணனாக நடிச்சிருக்கேன். இது வந்து உஷா கிருஷ்ணன் அவங்க தான் அந்த படத்தோட டேரக்டர். அவங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் படம். அவங்க வந்து சுசீந்திரன் சாரோட அசிஸ்டண்ட். அப்புறம் வந்து பிஜி முத்தையா சார் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ப்ளஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஜஸ்டின் பிரபாகரன் தான் மியூசிக். அவருக்குமே இந்த படம் வந்து அவரோட லிஸ்ட்டில் இது வந்து ரொம்ப ஒரு வெரைட்டியான ஒரு பெஸ்ட்டான ஆல்பமாக அமைஞ்சிருக்கு. சூப்பராக வந்திருக்கு. சாங்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் வந்து நம்ம பாலசரவணன் வந்து இந்த படத்தில் ஒரு மெயின் காமெடி அவர் தான். ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த ரோல்லாம் விட இது வந்து அவருக்கும் இது ஒரு வெரைட்டியாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா என்னோடய ரியல் லைஃப் கேரக்டரை பேஸ் பண்ண ஒரு கேரக்டர் தான் நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ நான் ஈஸியாக நடிச்சிட்டேன். எல்லாருக்கும் அவுட்புட்டாக வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. நானும் படம் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் பாலசரவணன். இன்றைக்கி நம்ம ராஜா மந்திரியோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். படத்தோட இயக்குனர் வந்து உஷா கிருஷ்ணன். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா படத்தில் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான செம்ம காமெடியான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. படத்தோட ப்ரொடியூசர்ஸ் எக்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட் மதியழகன் சாருக்கும், பிஜி மீடியா பிஜி முத்தியா சாருக்கும், அவர் தான் படத்தோட சினிமாட்டோகிராஃபர்னு கூட. அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் படத்தோட ஹீரோ வந்து கலையரசன். அப்புறம் இன்னொரு ஹீரோவாக காளி வெங்கட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் செல்வா. எல்லாருமே செம்ம டீம் ஒர்க் பண்ணி படத்தை செம்மையாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக படம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், சப்போர்ட் பண்ணு. நன்றி. ஹாய் ஒற்றன் செய்தி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷாலின் சோயா. நான் ராஜமந்திரி ஃபிலிமில் ஹீரோயினாக பண்ணது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த படம் எனக்கு கிடைச்சதுக்காக. ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணது. ஆல்சோ கலை, காளி, பாலா, வைஷாலி ரொம்ப ஹியூஜ் கேஸ்ட் இருக்குது இந்த படத்தில். எல்லோரும் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி. அண்ட் ஆல்சோ என்னோடய கேரக்டர் நேம் வந்து சுபா. ஷீ இஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர், cute and bubbly at the same time, and she is also very bold. I'm very happy that I got such a beautiful character, and also I hope you will all like the film. எல்லாரும் கண்டிப்பாக படம் போய் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் உஷா கிருஷ்ணன், ராஜாமந்திரி படத்தோட இயக்குனர். இது எனக்கு முதல் படம். நான் இயக்குனர் சுசீந்திரன் சார்கிட்ட உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்கேன். ராஜாமந்திரி ஒரு அண்ணன் தம்பி உறவை மையப்படுத்தின ரொம்ப இயல்பான யதார்த்த மனிதர்களோட வாழ்க்கையை பற்றின படமாக இருக்கும். இந்த படத்தில் கலையரசன், காளி வெங்கட், பாலசரவணன், ஷாலின், வைஷாலி இவங்க மெயின் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. படத்தை எட்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட்டும் பிஜி மீடியா ஒர்க்ஸும் இணைஞ்சு தயாரிச்சுக்கிறாங்க. பிஜி முத்தையா அதுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்டின் பிரபாகரன் சார் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்டின் பிரபாகரன் சார் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸுமே இதை வந்து ரொம்ப இயல்பான ஒரு படமாக எடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணோம். படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் செல்வா பேசுகிறேன், ராஜமந்திரி படத்தோட எடிட்டர். இந்த படம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு படம், அண்ணன் தம்பி பாசத்துக்கான ஒரு படம். கலையரசன், காளி வெங்கட் ரெண்டு பேருமே வந்து நிஜமாகவே ஒரு அண்ணன் தம்பி மாதிரியே படம் ஃபுல்லாக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை, எனக்கு எடிட்டில் ரஷ்லேயே அந்த மாதிரி தான் இருந்தது. அதை எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து ஒரு எடிட் பண்ணியிருக்கோம் அந்த படத்துக்கு. லைவ் லொக்கேஷன்ஸு எல்லாமே, சாங்ஸ் எல்லாமே வந்து வில்லேஜ் பேஸ்டு. எனக்கு வில்லேஜ் பேஸ்ட் படம் வந்து ஒர்க் பண்ண ரொம்ப நாள் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அது இந்த படம் மூலியமாக நடந்திருக்கு. டேரக்டர் ரஞ்சித் அண்ணா தான் எனக்கு வந்து உஷா கிட்ட ரெஃபர் பண்ணார். ஸோ அவருக்கு முதல்ல நன்றி. அப்புறம் முத்தியா சார், அப்புறம் ஜஸ்டின் பிரபாகர், உஷா எல்லாருமே ரொம்ப நாளாக வந்து இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து யதார்த்தமான ஒரு படமாக இதை மாற்றிருக்காங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜாமந்திரி படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் பேசுகிறேன். இந்த படத்தை வந்து எக்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட் மதியழகன் சாரும் பிஜி மீடியா ஒர்க்ஸ் பிஜி முத்தியா சாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. உஷா கிருஷ்ணன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப லைவ்லியான சப்ஜெக்ட். ஒரு அண்ணன் தம்பியை பற்றின கதை ரொம்ப காமெடியாகவும் எமோஷனலாகவும் சொல்லியிருக்காங்க. லிரிக்ஸ் வந்து யுகபாரதி சார், ஆண்டனி தாசன் சார் எழுதியிருக்காங்க. பிரசன்னா, அப்புறம் ஏசிஎஸ் ரவிச்சந்திரன், நரேஷ் ஐயர், சரண்யா சீனிவாஸ், சின்ன பொண்ணு, ஆண்டனி தாசன், ரீட்டா ஆண்டனி தாசன் எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. ஒரு ஜூன் 24 படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. ஒற்றன் செய்தி .com நேயர்களுக்கு வணக்கம். நான் மதியழகன் எட்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட்டோட ப்ரொடியூசர் பேசுகிறேங்க. எங்களோட 2வது படம் இது ராஜா மந்திரி. படம் முடிஞ்சு இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறோம். படம் வந்து 24 ஜூன் ரிலீஸ் ஆகுது. படத்தில் வந்து காளி வெங்கட், கலையரசன், பாலசரவணன் பண்ணியிருக்காங்க. சாலின் ஜோயா, வைஷாலி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. படத்தோட டைரக்டர் வந்து உஷா கிருஷ்ணன். அவங்க வந்து சுசீந்திரன் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். படத்தோட எடிட்டர் செல்வா. மியூசிக் டைரக்டர் வந்து ஜஸ்டின் பிரபாகரன் சார் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஒளிப்பதிவு பிஜி முத்தையா, அவரும் ஒன் ஆஃப் த கோ ப்ரொடியூசர். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. ஒரு இயல்பான ஒரு யதார்த்தமான படம்.
கண்டிப்பாக 24th ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு இது பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் ராஜபாண்டி. இந்த படம் ராஜா மந்திரி, இந்த படத்தோட ப்ரெஸ் மீட். ராஜா மந்திரி அப்படின்னு பேரை கேட்டாலே படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் ராஜா மந்திரி அப்படின்னாலே ஒரு 2 பேரை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கதை அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. இது ஒரு அண்ணன் தம்பியை சேர்ந்த அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன வேறுபாடுகள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், அது சம்மந்தப்பட்ட ஒரு கதை. இந்த படத்தில் கலையரசன், காளி வெங்கட் 2 பேரும் அண்ணன் தம்பியாக நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் சாலின் ஜோயா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நண்பர் பாலசரவணன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நான் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன்னா, ஹீரோயினோட அண்ணனா ஒரு வித்தியாசமான கேரக்டரில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அறிமுக இயக்குனர் உஷா கிருஷ்ணன் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ப்ரொடியூசர் பிஜி முத்தியா சார், பிஜி மீடியா ஒர்க்ஸ் பிஜி முத்தியா சார், அவர் சினிமாட்டோகிராஃபர் ஆக்சுவலி. ஸோ அந்த படத்தை அவரும் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த அவருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஆரா சினிமாஸ் எலக்ட்ரா என்டர்டெயின்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட முக்கியமான ஒரு விஷயம் இசை. இந்த படத்தில் பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது நண்பர் ஜஸ்டின் பிரபாகரன். ஏற்கனவே அவர் பண்ணையார் பத்தினியுமே, ஆரஞ்சு மிட்டாய், அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாள் கூத்து, இதெல்லாம் அவர் தான் இசையமைச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தில் பாடல்கள்லாம் உங்களுக்கு கேட்டு பாருங்கள். ரொம்ப நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த படத்தோட விஷுவலும் செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும். இந்த ராஜா மந்திரி டீமுக்கு எப்போவும் உங்கள் சப்போர்ட், ஆதரவை கொடுங்க. நன்றி. வணக்கம். என் பேர் பெரேரா. கயல் படத்தில் நடித்த பிறகு நான் கயல் பெரேரான்னு அறியப்படுகின்றேன். இந்த ராஜா மந்திரி படத்தில் நான் ஹீரோயின் அப்பா பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இது. ஏன் அப்படின்னா, தயாரிப்பாளரே கேமராமேனே தயாரிப்பாளர், அதில் டைரக்டர் உஷா மேடம் ரொம்ப என்னை மெருகேற்றினால அவங்களுக்கு நிச்சயமான பெரிய பங்கு உண்டு. நல்லா பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக அதை பார்த்தவங்க எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. நீங்களும் நிச்சயம் பாராட்டுவீங்க. நன்றி, வணக்கம். ராஜா மந்திரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ண ஒரு படம். அது எப்படி யதார்த்தமாக ஷூட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் யதார்த்தமாக போஸ்ட் ஒர்க்கும் எல்லாம் நடந்தது. கலையரசன், காளி வெங்கட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஸ்பீச், நிறைய மாசமா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த டீமோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் மன்னார்குடி மக்கள், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஐடிஸ்க்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நான் காளி சாரோட பேரை பாயிருக்கேன். இஸ் அ வெரி கிரேட் பர்ஃபார்மர். நாங்கள் 2 பேரும் ஒரு சீன் பண்ணும்போது கூட நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்க முடிஞ்சுது. ஜென்ரலாக நான் ஒரு ஆங்கர், இந்த மாதிரி நிறைய ப்ரெஷ் ஷோ நான் இங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே பிரசாதில் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஒரு செலிபிரிட்டியாக ஸ்பீச் கொடுக்கணும். லைட்டாக கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ என்னோட டிரெக்டர் உஷா மேம்க்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சது இந்த படத்தில். வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம தான் ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம். பட் நிஜமாவே ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் வில்லேஜ் சப்ஜெக்ட், வில்லேஜ்க்கு எல்லாம் நடிக்கிறது. ஸோ டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த படம். எல்லாரும் பாருங்கள், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். ராஜா மந்திரி முதல்ல இயக்குனர் உஷா கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும். அப்பயே எனக்கு இந்த கேரக்டர் சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்ல கேரக்டர். படத்தில் நான் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன்னா, நாளைய விடிவெள்ளி, இன்றைய மிகச்சிறப்பான ஒரு ஹீரோ, ஹாலிவுட்ல தான் நடிச்சிருக்கேன். கலையரசனோட நண்பனாக பண்ணியிருக்கேன் நான். கலையரசன் எனக்கு பிடிச்சதே அவரோட ரொம்ப எளிமையாக இருப்பார். எல்லாருக்குமே ரொம்ப நண்பனாக பழகுவார். இப்போ கபாலியில் நடிச்சிட்டு இருக்காரு அவர். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் கலையரசன். சார் பரவாயில்ல. அடுத்து படத்தில் இன்னொரு ஹீரோன்னு தான் சொல்லணும் அவரையும், காளி வெங்கட். அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா ஸ்பாட்டில் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை சீனில் எதை சேர்த்துக்கலாம், அப்புறம் இந்த மாதிரி ஒரு டைலாக் போட்டுக்கலாம் அப்படின்னு நிறைய சப்போர்ட் பண்ணுவார் காளி வெங்கட். என்ன நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணாலும் ஃபைனலாக எங்கள் இயக்குனர் உஷா கிருஷ்ணன் தான் அதை அக்செப்ட் பண்ணாங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா எல்லாமே இது ஒரு டீம் ஒர்க். அப்புறம் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் எக்ஸெட்ரா என்டர்டைன்மெண்ட் மதியழகன் சார், அப்புறம் பிஜி மீடியா ஒர்க்ஸ் பிஜி முத்தியா சார், அவர் தான் படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர்.
அதுக்கெலாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். மதியழகன் சாரோட இன்னொரு படத்துலையும் நான் பண்ணுறேன், அதுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. நம்ம படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து அந்த ஜஸ்டின் பிரபாகரனோட இசை தான். அந்த அவர் இசையமைக்கிற படத்தில் வந்து தொடர்ந்து நான் இருக்கிறேங்கிறதே ரொம்ப பெருமையான விஷயம். ரொம்ப நன்றி. அப்புறம் எடிட்டர் செல்வா எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும். செம்ம டீம் ஒர்க். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். படம் பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் வந்து இது ஆக்சுவலாக ஒரு திருட்டு கதை. இது என்னோட கதையை திருடிட்டாங்க டைரக்டர். ஆக்சுவலாக அதான் கதை சொல்லும்போது கேட்டுகிட்டே இருக்கு. இன்னொன்று என் வாழ்க்கையில் நடந்த சம்பவமாகவே இருக்குது. சும்மா பேச்சுக்கெலாம் சொல்ல, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தெரியும். அதுக்கப்புறம் தான் சொன்னேன், இது உண்மையிலேயே நீங்கள் எழுதுனீங்களா இல்லை நான் ஃபாலோ பண்ணி எழுதுனீங்களான்னா, இல்லை இது உண்மையிலே எழுதுனது அப்பா. அப்போ வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க எனக்கு. அது 3-4 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரோல் நம்ம கிடைக்குமா கிடைக்காதான்னு ரொம்ப நாள் சந்தேகத்திலே இருந்துச்சு. அப்புறம் ஒரு போன வருஷம் தான் சொன்னாங்க, இந்த ரோல் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ரோல். இதுக்கு முன்னாடி நடித்த படங்களையும் சரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் கிடைக்குமான்னு தெரியல. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த படம் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இன்னும் நாங்கள் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஆடியன்ஸோட பார்க்குறதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாஷாஅல்லாஹ், so beautiful to be here. என்னோட பேர் ஷாலின் சோயா. தென்ன முதல்ல படம் தமிழில். ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படத்தில் சான்ஸ் கிடைச்சதுக்கு. உஷா அந்த படத்தோட டைரக்டர் உஷா கிருஷ்ணனுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். அந்த கேரளாவில் இருந்து என்னை தேடி பிடிச்ச எல்லாரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர் எனக்காக கொடுத்து. I'm so happy for that. And also PG sir were very supporting. And also the co-actors Kali, Bala, Vaishali, everyone was very supporting. And ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு படம் இது. அதனால நீங்கள் எல்லாரும் பிளஸிங்ஸ் வேணும், ப்ரேயர்ஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச். வசருக்கு வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். சாங்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. எதிர்த்த வீட்டு காலிஃப்ளவர் அப்படிங்கிற சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன பசங்க சாங் கூட சூச்சு மாதிரி அதுவும் அந்த பம்பர சாங்கும் ரொம்ப பியூட்டியாக இருந்தது. ட்ரைலர் வந்து ஒரு களவாணி பட ட்ரைலர் மாதிரி ரொம்ப பியூட்டியாக இருந்துச்சு. அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு ட்ரைலரும். பொதுவாக வந்து சின்ன வயசில் வந்து ஒரு ஊரில் ஒரு பாட்டி அல்லது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க அப்படின்னா நம்மளாம் கதை சொல்ல ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இதில் உஷா மேடம் வந்து அவங்க லைஃபே வந்து முதல் படமாக ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்லபடியாக வரும் உஷாவுக்கு. ஸோ பெண் இயக்குனர்லாம் ரொம்ப பெருசாக சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்க டைம் இது. இறுதி சுற்று அவங்க அந்த படம் அந்த பெண் இயக்குனருக்கு எப்படி வெற்றி பெற்றதோ அந்த மாதிரி உஷா மேடத்துக்கு இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஸோ ஆன் ஸ்க்ரீனில் வந்து கலையரசன் சாரும் அவர் காளி வெங்கட் சாரும் ஹீரோவா ராஜாவ மந்திரிமா இருந்தாலும், ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து மதி சாரும் முத்தையா சாரும் தான் இதில் பெரிய ராஜா மந்திரிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ மதி சார் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்டை கேட்டு அதை கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒன்ஸ் கதை கேட்டுட்டா அதுக்கப்புறம் அவர் எப்போ பார்க்கலாம்னா படம் பார்க்க கூப்பிடணும். அதுக்கு இடையிலலாம் வரமாட்டாங்க. அவ்வளோ கான்ஃபிடண்டாக அந்த டேரக்டரை நம்பி விடுற ஒரு சிறந்த தயாரிப்பாளர். ஏன்னா அவர் பேனரில் இப்போ நான் மறைந்திருந்து பார்க்க மருமனை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ அதிர்ஷ்டமாக நாங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் மதி சார். முத்தையா சார் அடிக்கடி சொல்லுவாங்க, சார் பூ படம் பண்ணும்போது விகடனில் அந்த லாஸ்ட் பேரா வந்து ஒளிப்பதிவை பற்றி அப்படி எழுதியிருந்தாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு 10 படம் பண்ணிட்டேன் சார், நல்லா இருக்குன்னு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க, அது எப்போ வரும்னு தெரியல அப்படிம்பாங்க. முத்தையா சார் இந்த படத்தில் உங்களுக்கு 2 மடங்கு பூ மாதிரி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார் இந்த படத்தில். ஸோ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டுக்கான ஒரு சிறந்த கேமராமேன் நீங்கள், அது நிச்சயமாக இதில் வெளிப்படும். அப்புறம் இதில் வந்து ஜஸ்டினோட சாங் வந்து இந்த இப்போ கூட அடிய அழகின்னு ஒரு சாங் ஹிட் ஆகி ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏற்ற வீட்டு காலிஃப்ளவரும் பெருசாக வரும். ஸோ படத்தில் எல்லாருடைய ஒர்க்கும் நல்லா இருக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக எல்லாருக்குமே அமையணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறேன். ராஜா மந்திரி சக்ஸஸ் மீட்டில் மறுபடியும் எல்லாரும் சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். உஷாவை வந்து அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது தான் எனக்கு தெரியும். அவங்க மாதிரி ஒரு கிராமிய பின்னணியிலேருந்து வர பெண்களுக்கு 2 ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒன்று வந்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுது, இன்னொன்று ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறது. இது 2 இல்லாமல் சினிமாவை தன்னுடைய லட்சியமாக வச்சுட்டாங்க. அப்போ இருந்து ஒர்க் பண்ணி எவ்வளோ சிரமப்பட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு வந்து ஒரு படம் பண்ணி அந்த படத்தை நான் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. காளி, பாலசரவணன், கலை 3 பேருமே ரொம்ப பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம். படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒருத்தருடைய வளர்ச்சி நம்ம ஆரம்ப கடத்துலேருந்து பார்க்குறோம். ரொம்ப சிறப்பான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க உஷா. இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்தது. நல்ல வெற்றி அடையணும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து உஷா ஒரு குறிப்பிடத்தக்க பெண் இயக்குனராக இந்த இண்டஸ்ட்ரியில் தன்னை நிலைநிறுத்துவாங்க அப்படின்னு உறுதியாக நம்புகிறேன். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைய இந்த என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை வந்து எனக்கு ஒரு 2.5-3 இயர்ஸ் முன்னாடி உஷா அண்ட் பிஜி முத்தையா வந்து என்கிட்ட கதை சொல்லியிருந்தாங்க.
அப்போவே எனக்கு வந்து அந்த கதை வந்து ஒரு அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் நிறைய இருந்தது. ஆனால் என்னுடைய சஜஷன்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, ஒரு 1.5 years கழிச்சு உஷா பிஜி முத்தையா வந்து சொன்னாங்க, நாங்கள் இந்த படத்தை நாங்களே ஆரம்பிக்கிறோம், உடனே தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஆரம்பித்து அவங்க படம் முடிச்ச பிறகு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் படம் முடிஞ்சவுடனே படம் காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ என்டர்டெய்னிங்காக ஒரு லேடி இயக்குனர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி இந்த வருஷம் லேடி இயக்குநர்கள் ஒத்தத்தராக வெற்றி பெற்று வராங்க. ஃபர்ஸ்ட் இறுதி சுற்றில் எப்படி சுதா வெற்றி பெற்றாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து கம்ப்ளீட் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருந்தது. ரொம்ப ஜாலியான ஒரு படம், ரொம்ப பிடிச்சிருந்தது. இறுதி சுற்றில் எப்படி காளி வெங்கட் சாருக்கு பெரிய பேர் கிடைச்சதோ அதே மாதிரி இந்த படத்துல அவர் கிடைக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு பிரைம் ரோல்ல ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கலையரசன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மெட்ராஸ் பிறகு ஒரு புது பரிமாணத்தில் ஒரு கம்ப்ளீட் ஹீரோவா இந்த படத்துல செம ஜாலியாக பண்ணியிருந்தாரு. அண்ட் பாலசாரனுடைய காமெடி படம் ஃபுல்லாக ஒர்க்கா இருந்தது. வாழ்த்துக்கள். உங்க 3 பேரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் ஜஸ்டின் எப்படி ஒரு நாள் கூத்து மியூசிக் மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பிஜி முத்தையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய எவல்யூஷன் ஒரு சினிமோட்டோகிராஃபரா பூ படத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளரா வந்து நிறைய படங்கள் நான் இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கேன். எத்தனை படங்கள் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிறிய பட்ஜெட்ல எடுக்கிற நல்ல கதை உள்ள படங்களா எடுத்துட்டு அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டா பிஜி முத்தையா இருக்கிறது ரொம்ப வாழ்த்த வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் பண்ணும்போது தான் வந்து ஈஸியா படங்கள் வெளிவர முடியும். அதுக்கான ஒரு சரியான நெட்வொர்க்கோட இப்போ அடுத்தடுத்து 2-3 படம் பிஜி முத்தையா பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பிஜி முத்தையாவுக்கும் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மதியழகனுக்கும் அந்த உஷா, கண்டிப்பா உஷா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த படம் மூலமா அடைவாங்க. தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல இயக்குனர் இந்த படம் மூலம் வரும் நான் கண்டிப்பா நம்புறேன். இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் வரும்போது நம்மளாம் கண்டிப்பா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படமா வரும். ராஜா மந்திரி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.